லேவியராகமம் 21ஆம் அதிகாரம், लेवियों की किताब 21 अध्याय அதனுடைய 4வது வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். 4 आयत को पढ़ते सुनेंगे. தன் ஜனத்தாரில் பெரியவனாகிய அவன் வேறொருவருக்காகவும் தன்னை பரிசுத்த குலைச்சலாக்கி தீட்டுப்படுத்தலாகாது. தன் ஜனத்தாரில் பெரியவனாகிய அவன், पर याजक होने के नाते वो अपने लोगों में प्रधान है. ஊழியனை सेवक को ஆண்டவர் இயேசு प्रभु यीशु मसीह தன்னுடைய ஜனத்தாரின் நடுவில் अपने लोगों के बीच में பெரியவனாக காண்கிறார். प्रधान के रूप में देखता है. அவன் எவ்வாறு பெரியவனாய் மாறினான்? वो कैसे वो प्रधान बना? நம்முடைய நடுவிலே हमारे बीच में நம்மோடு கூட சேர்ந்து हमारे साथ கர்த்தரை ஆராதிப்பதிலும் परमेश्वर की आराधना करने में சபையின் காரியங்களில் பங்கெடுக்கிறவனுமாய் இருந்த அவன், कलीसिया के कामों में शामिल होने वाला वो திடீரென்று ஒரு நாளில் अचानक एक दिन में கர்த்தருடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு परमेश्वर की बुलाहट को पहचान कर கர்த்தருடைய ஊழியத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கடந்து வருகிறான். परमेश्वर की सेवा करने के लिए अपने आप को अर्पण करके आता है. நம்மோடு கூட இருந்த ஒருவனை, हमारे बीच में हमारे साथ था एक को ஆண்டவர் திடீரென்று பெரியவனாய் காண்கிறார். परमेश्वर अचानक उसको प्रधान के रूप में देखता है. அப்படி என்றால் ऐसा माने நிச்சயமாய் அவனிடத்தில் ஏதோ ஒரு விசேஷத்தை ஆண்டவர் காண வேண்டும். खास बात यह है कि उसके अंदर कोई खास बात परमेश्वर देखता है. இல்லாவிட்டால் அவனிடத்தில் ஏதோ சிறப்புகளை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். हो सकता है उसके अंदर परमेश्वर कुछ खास बातों को दिया हो. அப்படி என்றால் மட்டும்தான் ऐसा है तभी அவன் பெரியவனாய் மாற முடியும். वो प्रधान बन सकता है. அந்த வரிசையில் उस सूची में வேத புஸ்தகத்திலிருந்து पवित्र शास्त्र में से ஒரு ஊழியனை விசேஷமானவனாய் மாற்றுகிற காரியங்களை, एक सेवक को विशेष रूप में प्रधान बनाने के बारे में இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். हम आज विचार करेंगे. ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தாரின் நடுவில் ஒருவனை விசேஷித்தவனாய் காண்பாரானால், हम परमेश्वर अपने लोगों के बीच में किसी को प्रधान के रूप में देखता है. நிச்சயமாய் அவன் விசேஷித்தவனே, जरूर वो एक विशेष व्यक्ति है. என்னை பொறுத்தவரையில் अगर मेरे से पूछें तो கர்த்தருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட இந்த அழகிய சபைக்கு परमेश्वर के लहू के द्वारा छुड़ाए गए ये सुंदर कलीसिया, ஆண்டவர் கொடுக்கிற அழகிய பொக்கிஷம் யாரென்றால், परमेश्वर का दिया हुआ विशेष खजाना कौन है? அது ஊழியக்காரன். वो परमेश्वर का याजक है. கர்த்தர் எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனை தந்திருந்தார். परमेश्वर मुझे एक आत्मिक पिता को दिया. ஏறக்குறைய 12 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் இந்த உலக யாத்திரையை முடித்து போய்விட்டார். लगभग 12 साल से पहले वो इस संसार की यात्रा को पूरे किए हैं. ஆனால் இந்த வாரத்திலும், लेकिन इस हफ्ते में भी ஒரு சில நாட்கள் 1-2 दिन அவரை நினைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினேன். और उनको सोचकर मैं परमेश्वर को धन्यवाद दिया. ஏனென்றால் ஒரு உண்மையான தகப்பன், क्योंकि एक सच्चा पिता எவ்வாறு ஒரு பிள்ளையினுடைய வளர்ச்சிக்கு அடித்தளமாய் இருக்கிறானோ, एक बच्चा बढ़ने के लिए जितना वो नींव के रूप में है, நல்ல சுபாவங்களுக்கு காரணமாய் மாறுகிறானோ, अच्छे स्वभावों के लिए कारण बन जाता है, நல்ல ஆசீர்வாதங்களுக்கு அவன் வாய்க்காலாய் மாறுகிறானோ, वो अच्छे आशीर्वादों के लिए नाला बन जाता है. அதுபோல ஒரு சபைக்கு, इसी तरह ये कलीसिया के लिए ஒரு ஊழியக்காரன் மிகப்பெரிய சொத்தாக இருக்கிறான். एक याजक एक बहुत बड़ा कीमत है. என்றைக்கு அதை சபை புரிந்து கொள்ளுமோ, जिस दिन कलीसिया इस बात को समझ लेती है, எந்தெந்த தேவ பிள்ளைகள் அதை உணர்ந்து கொள்வார்களோ, जो परमेश्वर के लोग इस बात को समझ लेते हैं, அவருடைய வாழ்க்கை மிக ஆசீர்வாதமாய் கட்டி எழுப்பப்படும். उनकी जीवन बड़ी आशीष के रूप में बनाया जाता है. ஆனால் ஊழியக்காரன், लेकिन सेवक தன்னை சாதாரணமாய் ஊழியக்காரனாகவே எண்ணிக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். सेवक याजक अपने आप को सेवक के रूप में मानना जरूरी है. ஆண்டவர் இயேசு அப்பேற்பட்ட ஒரு அழகிய மாதிரியை தான் வைத்து சென்றார். प्रभु यीशु मसीह खुद को ऐसा ही नमूना बनाया था. மனுஷகுமாரனும் मनुष्यों का पुत्र ஊழியன் கொள்ளும்படி வராமல், सेवा कराने के लिए नहीं, ஊழியன் செய்யவும்
सेवा करने के लिए, அநேகருக்காக தன் ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். बहुतों की छुड़ौती के लिए अपना प्राण देने आए थे. அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை அர்ப்பணித்து ஊழியம் செய்த, बहुतों की छुड़ौती के लिए अपने प्राण को देकर सेवा करने वाले, அந்த அழகிய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற ஒரு தேவ ஊழியக்காரன், उसी अच्छे निशानों को पीछा करने वाला याजक, அவன் எப்போதும் ஒரு ஊழியக்காரனாகவே தன்னை நினைத்துக் கொள்வானால், वो हमेशा अपने आप को एक सेवक रूप में सोचता है, तो நிச்சயமாய் அவனுக்கு முன்பதாக இருக்கிற ஜனங்கள், उनके सामने जो लोग हैं, அவனால் நடத்தப்படுகிற ஜனங்கள், उनसे द्वारा अगुवा किए हुए लोग हैं, அவர்களுக்கு முன்பதாக அவன் நிச்சயமாய் பெரியவனாய் இருப்பான். उनके सामने जरूर वो प्रधान बनेगा. நான் பார்க்கிற ஒரு பிரச்சனை என்னவென்றால், हम क्या देखते हैं, அநேகருக்கு தாங்கள் யார், ஊழியர்கள் தாங்கள் யார் என்ற அறிவு வரவில்லை. बहुत से याजकों के लिए सेवक कौन है इस बात की ज्ञान नहीं है. தங்களை ஆண்டவர் எவ்வாறு பார்க்கிறார் என்ற வெளிச்சம் அநேகரிடத்தில் இல்லை. हम लोगों को परमेश्वर किस प्रकार से देखता है ये प्रकाश नहीं है. அப்படி யாரிடத்திலாவது அந்த வெளிச்சம் இருக்குமானால், ऐसा किसी को वो प्रकाश है तो அவர்களும் காலரை தூக்கி விட்டுக் கொண்டு, वो जो है अपने कालर को बढ़ाकर, நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், மினிஸ்டர், मैं परमेश्वर का याजक, मैं मिनिस्टर हूँ, அதனால் எனக்கு எல்லாரும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். इसलिए सभी लोग मेरी सेवा करना है करके चाहते हैं. சபை ஊழியக்காரனை மேன்மையானவனாய் நினைக்க வேண்டும். कलीसिया याजक को बड़े प्रधान के रूप में देखना चाहिए. ஊழியக்காரன் சபைக்கு ஊழியம் செய்யும்படி கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டாரே என்று தாழ்மையாய் இருக்க வேண்டும். याजक कलीसिया के लिए अपने आप को सेवा के लिए प्रभु ने चुना करके दीनता के साथ இந்த ரெண்டு காரியமும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும் பொழுது, ये जब दोनों बातें हमारी जीवन में होगी, நம்முடைய சபைகள் தேவனுடைய நன்மைகளால் நிரப்பப்படும். हमारी कलीसिया परमेश्वर की भलाई से भर दिया जाएगा. ஊழியனை பெரியவனாக்குகிற सेवक को प्रधान बनाने के लिए 4 விஷயங்களை இந்த நேரத்தில் நாம் சிந்திக்க போகிறோம். 4 बातों को हम विचार करेंगे. அதே லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், लेवियों की किताब 21 का 12 में लिखा है, ஒரு விஷயம் இருக்கிறது, வாசியுங்கள். एक बात लिखा है, वो पढ़िए. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பானாக. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறதே. அபிஷேக தைலம் என்னும் கிரீடத்தினால், अभिषेक का तेल रूपी मुकुट, ஒரு ஊழியன் பெரியவனாய் மாறுகிறான். उसके मुकुट के कारण एक सेवक प्रधान बनता है या महान बनता है. யார் மேல் ஊழியத்தின் அபிஷேகம் இருக்கிறதோ, जिसके ऊपर सेवकाई का अभिषेक है, சாதாரணமாய் தேவ பிள்ளைகளிடத்தில் இல்லாத ஒரு விசேஷித்த ஆவியின் நிறைவு இருக்கிறதோ, आमतौर पे जो लोगों के अंदर उससे अधिक जिसके अंदर आत्मा की भरपूरी है, இல்லாவிட்டால் அந்த ஊழியத்துக்கான சிறப்பான ஒரு அபிஷேகம் இருக்கிறதோ, उस सेवकाई के लिए खास अभिषेक हो, அவர்கள் நிச்சயமாய் वो जरूर தன் ஜனத்தாரின் நடுவில் பெரியவனாய் இருப்பார்கள். अपने लोगों के बीच में बड़े होंगे. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय प्रभु के लोगों, அபிஷேகம் இந்த நாட்களில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாய் இருக்கிறது. अभिषेक आज के दिन में जरूरी है. அபிஷேகம் தான் நம்முடைய வாழ்க்கையும் ஊழியத்தையும் விசேஷித்ததாய் மாற்றுகிறது. अभिषेक ही हमारी जिंदगी और सेवकाई को खास बनाता है. சாதாரணமாய் இருந்த சீஷர்கள், जो साधारण चेले थे, தேவனுடைய அபிஷேகத்தை மேல் வீட்டரில் அனுபவித்த உடனே जब ऊपरी कोठरी में परमेश्वर के अभिषेक को पाया, அசாதாரணமானவர்களாய் மாற்றப்பட்டார்கள். वो असाधारण चेले बन गए. அதுவரைக்கும் கல்லாதவர்கள் என்று பெயர் பெற்றவர்கள், वो जो तब तक अनपढ़ नाम से जाने जाते थे, அபிஷேகத்தின் பூரண நிறைவை பெற்றுக் கொண்ட பொழுது जब अभिषेक की भरपूरी उनके अंदर आई, உலகத்தை கலக்கிறவர்களாய் மாறினார்கள். वो दुनिया को हिलाने वाले बन गए. கலங்கி போயிருந்தவர்கள், जब वो हिलने वाले थे, தேவனுடைய ஆவியின் நிறைவை பெற்றவுடன், जब पवित्र आत्मा का अभिषेक को पाया, ஊழியத்தின் விசேஷத்தை அபிஷேகத்தை நிறைவை பெற்றவுடன், सेवकाई की भरपूरी अभिषेक को जब पाया, உலகத்தை கலக்கிறவர்களாய் वो மாறினார்கள். दुनिया को हिलाने वाले बन गए. ஆமென், आमीन, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. பூமிக்குரிய வாழ்வில் இயேசுவின் ஊழியமும் வாழ்வும் விசேஷமா இருந்ததன் ரகசியம்,
संसारिक जीवन में यीशु मसीह का जो जीवन है वो खास अवर और में- एक विशेष होने के कारण क्या है? அவர் மேல் இருந்த விசேஷித்த அபிஷேகம். उनके अंदर जो परमेश्वर का खास अभिषेक था, அவர் 100க்கு 100 தேவனாய் இருந்தாலும் वो 100% परमेश्वर है, 100க்கு 100 மனிதனாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்தார். वो 100% इंसान के रूप में जिए. நம்மை போன்ற ஒரு ஊழியனுடைய எல்லா பாடுகளும் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. हमारी तरह आम हर एक परेशानियों को अपना सामना किया, ஆனால் 3.5 வருட ஊழியத்தில் लेकिन 3.5 साल की सेवा में அவர் பெரிய காரியங்களை இந்த உலகத்திலே சாதித்தார். बड़े बड़े काम को इस संसार में उसने किया. காரணம் कारण அவர் மேல் இருந்த விசேஷித்த ஒரு ஆவியின் நிறைவு. उनके अंदर परमेश्वर का खास अभिषेक की भरपूरी. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். यूहन्ना 3 का 34 में इस प्रकार लिखा है, வாசியுங்கள். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். परमेश्वर के தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். क्योंकि जिसे परमेश्वर ने भेजा है वो परमेश्वर की बातें कहता है, क्योंकि वो आत्मा नाप नाप कर नहीं देता. தேவனிடத்திலிருந்து வந்தவரான இயேசு கிறிஸ்து परमेश्वर से आए हुए प्रभु यीशु मसीह தேவனுடைய வார்த்தைகளை பேசினார். परमेश्वर की बातें कहता है. அதே தேவனுடைய வார்த்தைகளைத்தான் उसी परमेश्वर के बातों को நீங்களும் நானும் பேசுகிறோம். आप और हम बोलते हैं. ஆனால் लेकिन தேவன் இயேசு கிறிஸ்து பேசினது போல் यीशु मसीह जैसे बातचीत करते थे, நம்மால் பேச முடியாததன் ரகசியம் हम ऐसा नहीं बात करने का कारण क्या है? இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த அதே அபிஷேகத்தின் வல்லமை நிறைவு, यीशु मसीह के ऊपर जो अभिषेक का भरपूरी आशीष था, அந்த பூரணம் वो भरपूरी நம்மிடத்தில் காணப்படுவதில்லை. हम में दिखता नहीं है. இந்த நாளின் சபைக்கு, புதிய ஏற்பாட்டு சபைக்கு தேவை தேவனுடைய நிறைவான அபிஷேகம் மட்டுமே. नया नियम के कलीसिया को आज क्या चाहिए? परमेश्वर की भरपूरी अभिषेक. மீதி எல்லாம் இருக்கிறது. सब कुछ है, ஆனால் लेकिन இருக்க வேண்டியது பூரணமாய் இருக்காதபடியினாலே जो होना चाहिए वो भरपूरी ना होने के कारण வேதத்தில் காண்கிற மகத்துவங்களை சபையில அனுபவிக்க முடியவில்லை. बाइबल में पाया जाने वाला बहुत सी बड़े महान बातों को हमारी जीवन में नहीं पाते हैं. ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களை அனுப்புவதற்கு முன்பு परमेश्वर अपने चेलों को भेजने से पहले மிக கவனமாய் இருந்தார். बहुत ध्यान से था. நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும், आप सेवा करना है, ஆனால் இப்பொழுது அல்ல, लेकिन अभी नहीं. காத்திருங்கள். आप इंतजार करो. உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும், ऊपर से जब तक परमेश्वर की सामर्थ्य नहीं आए, உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் நீங்கள் எருசலேமில் காத்திருந்துதான் ஆக வேண்டும். आप जब तक ऊपरी सामर्थ्य से नहीं भरे जाओगे तब तक यरूशलेम में ठहरे रहो. வயல் நிலங்கள் அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கலாம், खेत जो है कटने के लिए तैयार है, ஆனால் நீங்கள் காத்திருந்துதான் ஆக வேண்டி लेकिन இருக்கிறது. आप भी इंतजार करना जरूरी है. தேவனுடைய ஊழியர்கள் தேவனுடைய வல்லமையினால் தரிப்பிக்கப்படும் பொழுது, परमेश्वर के सेवक लोग प्रभु के सामर्थ्य में पाने से, தேவன் விரும்புகிற அளவிற்கு ஆவியானவர் நம்மை நிரப்பும் பொழுது, जब परमेश्वर की इच्छा के अनुसार भरपूरी करता है, தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற அனுபவம் உண்டாகும் பொழுது, जब पवित्र आत्मा के द्वारा चलाए जाने का अनुभव को पाते हैं, நிச்சயமா நம்முடைய சபைகளில் மறுரூபமான அனுபவத்தை பார்க்க போகிறோம். जरूर हमारी कलीसिया में एक सुंदर अनुभव को पा सकते हैं. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? उसके लिए हमें क्या करना चाहिए? தேவனுடைய ஜனங்கள் ஜெபித்தாக வேண்டும். परमेश्वर के लोग प्रार्थना करना जरूरी है. ஜெபிக்க ஜெபிக்க சபைகளில் ஒரு மனம் உண்டாகும். जितना आप प्रार्थना करेंगे कलीसिया में एक मन आएगा. எப்பொழுது சபைகள் ஒருமனப்படுகிறதோ, जब कलीसिया एक मन हो जाता है, அப்பொழுது கர்த்தருடைய தைலம் சபையின் மேல் இறங்கி வரும். उस समय परमेश्वर का तेल कलीसिया के ऊपर आएगा. அதுதான் தேவனுடைய வழி. वही परमेश्वर की रास्ता है. ஜெபித்தார்கள், प्रार्थना किया, ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடி வந்தார்கள், एक मन होकर एक जगह में इकट्ठे हुए, கர்த்தருடைய தைலம் அவர்களை நிரப்பினது. पवित्र परमेश्वर का तेल उनको भर दिया. அது பழைய ஏற்பாட்டிலும் 133ஆம் சங்கீதத்தில், पुराने नियम में भजन संहिता 133 में, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, ये भाई लोग आपस में इकट्ठा होना,
எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமா இருக்கிறது. इतना अच्छा और मधुर बात है. அதற்கு பின்பு நீங்கள் தொடர்ந்து வாசித்தால் அபிஷேகம் அபிஷேக தைலத்தினுடைய ஆசீர்வாதத்தையும் அந்த அதிகாரம் நமக்கு சொல்லித் தருகிறது. उससे आगे जब आप पढ़ के देखेंगे अभिषेक का आशीष और तेल की भरपूरी की आशीष आगे बताता है. இன்றைக்கு நம்முடைய சபைகள் எல்லாம் கொரிந்து சபையை போல் இருக்கிறது. आज की कलीसिया कुरिन्थु कलीसिया की समान है. ரெண்டு கூட்டம் அல்ல, 3 கூட்டம் அல்ல, டிவிஷன்ஸ் 4 என்று பல கூட்டமாக பிரிந்திருக்கிறோம். एक नहीं 3-4 भाग में हम बटे गए हैं. நம்முடைய சபைகளில் உண்மையான ஒருமனம் இல்லை. हमारी कलीसिया में सच्चा एक मन नहीं है. ஒருமனம் இல்லையே என்று கதறியால எத்தனை தேவ ஜனங்கள் இந்த கூட்டத்திலே இருக்கிறீர்கள். इस भीड़ में इससे कितने लोग हैं जो अपनी कलीसिया की एक मन के लिए रोते हैं. அந்த ஒத்த ஆவி உள்ளவர்கள், அந்த பாரம் உள்ளவர்கள் ஒன்றாய் கூடி சபைக்காக ஜெபியுங்கள். ऐसा जो एक मन के हैं वो इकट्ठे होकर कलीसिया के लिए प्रार्थना करें. ஒரு மனதிற்காய் ஜெபியுங்கள். एक मन के लिए प्रार्थना करें. சபை ஒன்றாய் நிற்கட்டும். कलीसिया एक मन के हों. தேவனுடைய தைலம் நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய ஊழியங்களை நிரப்புவதை நீங்கள் ருசிக்க போகிறீர்கள். परमेश्वर का तेल का अभिषेक हमारी परिवारों को, कलीसिया को भरने का स्वाद को आप चखेंगे. மீதி எடுக்கிற எல்லா முயற்சிகளும் जो बाकी जो भी हम कोशिश करते हैं நிச்சயமாய் பூரணமான அறுவடையை நம்முடைய வாழ்க்கையில் தர முடியாது. वो भी पूरी कटने के लिए नहीं होगा. ஒரு தேவ ஊழியனை एक परमेश्वर के दास को பெரியவனாய் மாற்றுகிறது கர்த்தருடைய அபிஷேகம். बड़ा बनाना परमेश्वर का अभिषेक है. யாரிடத்தில் அந்த அபிஷேகம் நிறைவாய் தங்கி இருக்க இடம் கொடுக்கிறீர்களோ, जिसके अंदर ये अभिषेक ज्यादा से ज्यादा ठहरने के लिए जगह देंगे, அபிஷேகம் குறைவிடாமல் காத்துக் கொள்கிறீர்களோ, आप अभिषेक को कमी ना होने देंगे, வாழ்க்கையில் விடுதலையை நீங்கள் காணப்போகிறீர்கள். आप अपनी जीवन में आजाद को पाएंगे. ஊழியத்தில் அதிசயங்களை நீங்கள் காணப்போகிறீர்கள். आप अपनी सेवकाई में अद्भुत बातों को देखेंगे. நாம் அநேகர் நம்மிடத்தில் அபிஷேகம் இருக்கிறது போல் நினைத்துக் கொள்கிறோம். हम यही सोचते हैं कि हमारे अंदर बहुत अभिषेक है. நான் அடிக்கடி வேடிக்கையா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவேன். मैं एक उदाहरण को बराबर देता हूँ. வீட்டில் இருக்கிற பெருங்காய டப்பா, घर के अंदर जो हींग की डब्बी है, பெருங்காயம் எல்லாம் தீர்ந்தாலும் जब हींग खत्म हो जाती है வாசனை மட்டும் இருக்கும். लेकिन उसके अंदर खुशबू हमेशा रहता है. ஆனா கறிக்கு மட்டும் உதவாது. लेकिन जो है वो सब्जी के लिए काम का नहीं है. அநேகரிடத்தில் இருக்கிற அபிஷேகம், बहुत से लोगों के लिए ऐसा अभिषेक है. அபிஷேகம் பெற்றிருக்கிறோம் என்பதற்கான அடையாளம் மட்டுமே அல்லாமல் अभिषेक पाए हुए हैं ऐसा चिन्ह है. लेकिन கர்த்தருக்காய் பயன்படுவதற்காக, கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்வதற்கு ஏது இல்லாததாய் மாறிக்கொண்டிருக்கிறது. परमेश्वर के लिए प्रयोजन होने के लिए, परमेश्वर के लिए काम करने के लिए कोई काम का नहीं है. பரிசுத்த ஆவியானவரை நாம் புறம்பே தள்ளிவிட்டு हम पवित्र आत्मा को बाहर धकेल कर நமக்கு இருக்கிற திறமைகளையும் தாளந்துகளையும் பயன்படுத்தி ஊழியத்தில் வெற்றி எடுக்கலாம் என்று நினைக்கிறோம். हमारे अंदर जो टैलेंट है, जो गुण है, दुण है, उसके द्वारा सेवकाई को विजय पाने के लिए चाहते हैं. ஒருவேளை வெற்றி போல் தோன்றினாலும் हो सकता है, ऐसा लगता है कि विजय पा रहे हैं. தேவன் விரும்புகிற ஒரு அழகிய பரிசுத்த சபை நிச்சயமாய் உருவாக முடியாது. परमेश्वर जो चाहता है पवित्र कलीसिया बनाने के लिए वो नहीं हो पाता है. ஆட்களை கூட்டி விடலாம், हो सकता है लोगों को इकट्ठा कर ले, ஆவிக்குரிய மறுரூபம் உண்டாக வேண்டுமானால் लेकिन आत्मिक रूप में बदलने के लिए ஊழியக்காரத்தில் கர்த்தருடைய வல்லமை மகிமை இருந்துதான் ஆக வேண்டும். सेवक के अंदर परमेश्वर की सामर्थ्य और महिमा होना जरूरी है. சபை ஒன்றாய் நின்றுதான் ஆக வேண்டும். कलीसिया एक मन का होना जरूरी है. சபை ஒன்றாய் நிற்கும் பொழுது जब कलीसिया एक मन के हो, இந்த தேசம் மகிமையானவளை காணப்போகிறது. इस देश महिमा के जलाल के काम को देखेगा. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. அடுத்ததான் நான் இரண்டாவது குறிப்புக்கு கடந்து செல்கிறேன். दूसरे पॉइंट के तरफ जाएंगे. லேவியராகமம் 21ஆம் அதிகாரம் लेवियों की किताब 21 अध्याय 10ஆம் வசனத்தை முதலாவது வாசியுங்கள். 10 आयत को हम पहले पढ़ेंगे. தன் சகோதரருக்குள்ளே பிரதான ஆசாரியனாக தன் சிரசில் அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டவனும், தன் பிரதான தன்னுடைய தலை சிரசிலே அபிஷேக தைலம் வார்க்கப்பட்டவனும், அவனுக்குரிய வஸ்திரங்களை தரிக்கும்படி அவனுக்குரிய வஸ்திரங்களை தரித்துக் கொள்ளும்படி பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாயிருக்கிறவன் எவனோ, பிரதிஷ்டை பண்ணப்பட்டவனுமாயிருக்கிற எவனோ, அவன் தன் பாகையை எடுக்காமலும் அவன் தன் பாகையை எடுக்காமலும் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளாமலும் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளாமலும் பிரேதம் கிடக்கும் இடத்தில் போகாமலும் பிரேதம் கிடக்கிற இடத்தில் போகாமலும் தன் தகப்பனுக்காகவும் தன் தாய்க்காகவும் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளாமலும்
ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। அவனுடைய வஸ்திரத்தை அவன் காப்பதினால் அவன் உயர்ந்தவன். वो अपने वस्त्र को संभालने से वो महान होता है। ஒரு ஊழியன் முதலாவது एक सेवक पहले அவனுக்கு அபிஷேக தைலமாகிய கிரீடத்தினால் அவன் உயர்ந்தவனாய் மாறுகிறான். वो अभिषेक के तेल के मुकुट से वो बड़ा बनता है। அடுத்ததாய் கர்த்தர் அழைத்த பொழுது, दूसरा जब परमेश्वर बुलाता है, இந்த மகிமையான சேவைக்கு ஏற்படுத்தின பொழுது, इस महिमा के सेवा में नियुक्त करने से அவனுக்கு கொடுத்த அந்த அழகிய வஸ்திரங்களை उनके लिए जो परमेश्वर ने सुंदर वस्त्र दिया है, காத்துக் கொள்வதனால் அவன் உயர்ந்தவனாய் மாறுகிறான். संभालने से वो बड़ा बनता है। ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। பிரதான ஆசாரியனுடைய வஸ்திரம் अब प्रधान याजक का वस्त्र जो है, ஒரு ராஜாவின் வஸ்திரத்தை பார்க்கிலும் விலையேற பெற்றது. एक राजा के वस्त्र से भी बड़ा कीमती है। அவனுடைய வஸ்திரத்திற்கு விலை எவ்வளவு இருக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்க? अब उसका वस्त्र के लिए कितना कीमत होना चाहिए आप सोचते हैं? பல லட்சங்கள் விலை உள்ள ஒரு வஸ்திரத்தை போட்டிருந்தான். वो जो है बड़े बहुत लाखों के हिसाब से जो है वस्त्र पहना हुआ था। மார்பதக்கமாய் அவன் தரித்திருந்த 12 கற்களுமே वो जो सीने पे पत्थर 12 प्रकार की पत्थर धरा हुआ वस्त्र पहन रहा था। இப்பொழுது உள்ள விலைக்கு கோடிகள் ஒருவேளை வந்தாலும் அதிசயப்படுவதற்கில்லை. आज की कीमत में हो सकता है करोड़ों रुपयों का हो। அவனை ஜனத்தாருடைய நடுவில் उसको लोगों के बीच में தேவனாகிய கர்த்தர் ஒரு விசேஷித்த வாழ்க்கையாகிய வஸ்திரத்தை கொடுத்து, वो परमेश्वर लोगों के बीच में एक विशेष जीवन के रूप में वस्त्र को देकर அவனை உயர்ந்தவனாய் எல்லாருக்கும் முன்பதாக காண்பிக்கிறார். उसको बड़ा लोगों के बीच में बनाता है। ஆனால் लेकिन என்ன துக்கமான ஒரு காரியம், एक दुख की बात है, ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है இனத்தாருக்காக நெருங்கினவர்களுக்காக वो अपने नाते रिश्तों के लिए உன்னை தீட்டுப்படுத்தாதே, तू अपने आप को शुद्ध ना कर, உன் வஸ்திரத்தை கிழித்துக் கொள்ளாதே. तू अपने वस्त्र को ना फाड़। சகோதரன், துக்கம் உன் மனதில் இருக்கலாம், हो सकता है दुख तेरे मन में हो, வேதனைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கலாம், वेदना तेरे जीवन में हो, பலவிதமான நெருக்கங்கள் உன் வாழ்க்கையில் இருக்கலாம், बहुत सारे संकट तेरे जीवन में हो, அது தாங்க முடியாத வேதனையாய் கூட வந்துவிடலாம். हो सकता है सहन की बार हो। என்ன நடந்தாலும் உன் வஸ்திரத்தை கிழிக்க உனக்கு உரிமை இல்லை. चाहे कुछ भी हो, तू अपने वस्त्र को नहीं फाड़ सकता है। மற்றவர்களுக்காய் வஸ்திரத்தை சாதாரணமாக ஊழியக்காரன் கிழிக்க மாட்டான். दूसरे लोगों के लिए, आम लोगों के लिए वस्त्र को नहीं फाड़ता, ஆனால் अनेक சந்தர்ப்பங்களில் लेकिन बहुत से समय में மனைவிக்காக, पत्नी के लिए, பிள்ளைகளுக்காக, बच्चों के लिए, ரொம்ப சொந்த நெருங்கினவர்களுக்காக, बहुत जो करीबी रिश्तेदार हैं उनके लिए ஆண்டவர் தந்த அழகிய வஸ்திரத்தை परमेश्वर का दिया हुआ सुंदर वस्त्र को எளிதாக கிழித்து விடுகிறார்கள். बहुत जल्दी फाड़ देता है। ஆண்டவர் மிகவும் துக்கப்படுகிறார். लेकिन परमेश्वर बड़े दुखित होते हैं। இந்த கால வேளையில் इस सुंदर सुबह समय में ஊழியத்தின் மேன்மையை, सेवकाई की श्रेष्ठता को, பிள்ளைகளுக்காக விட்டுக் கொடுத்தவர்கள், बच्चों के लिए जो छोड़ दिए हैं, சொந்த பந்தங்களுக்காக இழந்து போனவர்கள், नाते रिश्तेदारों के लिए जो खो दिए हैं, யாராகிலும் இருப்பீர்களானால் अगर ऐसा कोई है, ஆண்டவர் உங்களோடு இந்த கால வேளையில் பேசுகிறார். परमेश्वर इस सुबह के समय में आपसे बातचीत करता है। இந்த நாளில் கர்த்தர் உங்களுடைய வஸ்திரத்தை திரும்பவும் மகிமையாய் மாற்றும்படி விரும்புகிறார். आज के दिन में आपके वस्त्रों को प्रभु दोबारा बनाने के लिए चाहता है। ஊழிய வாழ்க்கை விசேஷமாய் எழும்பி வந்தது. सेवकाई का जीवन बहुत अच्छी तरीके से उभरता आया। பிள்ளைகள் சின்னவர்களாய் இருந்த பொழுது ஊழியம் விசேஷமாய் இருந்தது. बच्चे जब छोटे थे तो सेवकाई बहुत अच्छा था। பிள்ளைகள் வளர்ந்த பொழுது, जब बच्चे बड़े हो गए, ஊழியத்தின் अनेक திட்டங்கள், தீர்மானங்கள், सेवकाई में बहुत सी योजनाएं பிள்ளைகளுக்காக முறிக்கப்படுகிறது. बच्चों के लिए तोड़ दिया जाता है। ஆண்டவர் வேதனையோடு பார்க்கிறார். परमेश्वर बड़े दुख के साथ देखता है। ஆண்டவர் ஒரு ஊழியக்காரன் வஸ்திரத்தை கிழித்தால், यदि एक सेवक वस्त्र को फाड़ता है, உறவினர்களுக்காக, சொந்தங்களுக்காக தன்னுடைய வஸ்திரத்தை அழுக்காக்கினால், नाते रिश्तों के लिए अपने वस्त्र को गंदा करता है, நிச்சயமாக அவருக்கு பொறுத்துக் கொள்ளவே முடியாது. परमेश्वर को सहन नहीं कर सकता। வேதத்தில் நான் பார்த்த துக்கமான ஒரு காரியம், बाइबल में हम पढ़े हुए एक दुख की बात, விசேஷித்த अनेகர் கூட
जो खास लोग थे, बहुत से ऐसे வஸ்திரத்தை கிழித்தபடியினாலே, वस्त्र को फाड़ने से, அழுக்காக்கினபடியினாலே गंदा करने से தேவன் அவர்களை ஒதுக்கி வைத்து விட்டார். परमेश्वर उनको धकेल दिया, अलग रख दिया। வேதத்திலே ஏராளமான உதாரணங்கள் இருக்கிறது. बाइबल में बहुत से उदाहरण हैं। ஒரு சில காரியங்களை மாத்திரம் வார்த்தையா நான் சொல்லி கடந்து போகிறேன். एक दो बातों को ही कहकर जाना चाहता हूँ। மிகப்பெரிய சிம்சோன், एक बहुत बड़ा व्यक्ति सिमसोन, பெலிஸ்தியருக்கு சிம்ம சொப்பனமாய் விளங்கினவன், फलिस्तियों के लिए बहुत जो है बड़ा व्यक्ति था। ஒரு நாள் தெலீலாளோடு ரொம்ப சோத்திர நெருக்கமாய் மாறினான். एक दिन दिलीला के साथ जब करीबी रिश्ते में हुआ, அவனுடைய வஸ்திரத்தின் அலங்காரத்தை அவன் இழந்து போனான். वो अपने वस्त्र की सुंदरता को, शोभा को खो दिया। அவனால் திரும்ப மேன்மை அடைய முடியவில்லை. वो दोबारा ऊंचे स्थान पे नहीं आ सका। சாலோமோனை பார்க்கலும் விசேஷித்த ராஜா யார் உண்டு? सुलेमान के जैसा और विशेष राजा कोई भी नहीं है। அவனுடைய ஆரம்பம் எவ்வளவு விசேஷமானதா இருந்தது. उसका शुरुआत क्या ही भला था। அந்நிய ஜாதி சகோதரி பெண்களோடு அவன் ரொம்ப நெருக்கமாகும்படி விரும்பினான். जब दूसरे देशों की स्त्रियों के साथ करीबी रिश्ता बढ़ाना चाहा, அவனுடைய ராஜ்யபாரம் என்கிற அழகிய அலங்காரம் அவனை விட்டு எடுக்கப்பட்டு போய்விட்டது. उसका राज्य रूपी जो सुंदर बात था वो उससे छीना गया। சவுலுக்கு அவனுடைய மாம்ச சொந்தங்கள் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கவில்லை. सऊल के लिए उसकी नाते रिश्ते कोई काम नहीं था। ஆனால் அவனுக்குள் பற்றி எறிந்த ஒரு ஜென்ம ஸ்வபாவம் அவனுடைய மகிமை இழப்பதற்கு காரணமாய் மாறினது. उसके अंदर जो जन्म का स्वभाव था वो उसकी महिमा को खोने के लिए कारण बना। அவனிடத்தில் இருந்த எரிச்சலின் ஆவி, उसके अंदर जो जलन की, ईर्ष्या की आत्मा थी, அவனை ரொம்ப நெருக்கிற பொழுது वो जब उसको बड़े संकट दिया, பராக்கிரமசாலியாகி அவனுடைய அலங்காரம், जो सूरवीर था उसका शोभा கில்போவா மலையிலே வீழ்ந்து போனது. कीबो के पहाड़ पे गिर गया। ஊழியர் மனைவிகளாக பிள்ளைகளாக இங்கிருக்கிற உங்களிடத்தில் கேட்கிறேன், सेवक के पत्नी के रूप में, बच्चों के रूप में जो उनसे आपसे पूछता हूँ, எப்போதுமே ஊழியத்தின் மேன்மைக்காக நீங்கள் தரிசனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். सेवकाई की ऊंचेपन के लिए हमेशा दर्शन रखना चाहिए। தேவனுடைய மனிதன் அல்லாவிட்டால் போதகருடைய ஊழியத்தில் ஒரு குறை வராதபடிக்கு போராடுகிறவளா இருக்க வேண்டும். सेवक के जीवन में कोई कमी ना आने के लिए संघर्ष करना चाहिए। அபிஷேகம் இன்னும் இன்னும் நிறைவாய் அவருடைய வாழ்க்கையை நிரப்புவதற்கு உதவியா இருக்க வேண்டும். अभिषेक उनके जीवन में और ज्यादा से ज्यादा बढ़ने के लिए सहायता के रूप में होना चाहिए। ரொம்ப நெருக்கங்களை உருவாக்கி बहुत सारे करीबी को बढ़ाकर பயனற்றவராய் போவதற்கு காரணமாய் மாறிவிடக் கூடாது. और वो जो है अप्रयोजन होने के लिए कारण नहीं बनना चाहिए। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। நம்முடைய ஊழிய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது? हमारा सेवक के जीवन किस प्रकार है? நம்முடைய வஸ்திரம், हमारा वस्त्र ஆண்டவர் கொடுத்த அந்த அழகிய வடிவத்தில் இருக்கிறதா? क्या परमेश्वर के दिए हुए उस सुंदर और रूप में है? இன்னும் அர்ப்பணிப்புகள் மூலமா அதை அலங்காரமாய் மாற்றி இருக்கிறோமா? और अर्पण के द्वारा क्या उसको और उसकी सुंदरता को बढ़ाया? இல்லாவிட்டால், अगर नहीं है तो இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். आज के दिन में परमेश्वर हमसे बातचीत करता है। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு சபையை குறித்து, 7 சபையில் ஒரு சபையை குறித்து ஆண்டவர் ரொம்ப பெருமையாய் சொல்லுகிறார். 7 कलीसियाओं में से एक कलीसिया के बारे में परमेश्वर बड़ी शान से कहता है, தங்களுடைய வஸ்திரங்களை காத்தவர்கள் சர்தையிலும் உண்டு. अपने वस्त्रों को संभालने वाले सरदई में भी है। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த அழகிய சாட்சிக்கு சொந்தக்காரர்களா இந்த உலகத்திலே வாழுவோம். इस अच्छी गवाही को हम भी अपनाएंगे। தேவனுடைய ஊழியக்கான அபிஷேக தைலம் உயர்ந்தவனாய் மாற்றுகிறது போல, परमेश्वर की याजक को जिस प्रकार अभिषेक की तेल ऊंचा करता है, தேவ மனிதனிடத்தில் இருக்கிற வாழ்க்கையாகிய வஸ்திரம் परमेश्वर के लोगों के अंदर, याजकों के अंदर जो जीवन है, அவனை ஜனத்தாருக்கு முன்பதாக பெரியவனாய் நிறுத்துகிறது. वो लोगों के बीच में उसे बड़ा करता है। அந்த அழகிய வஸ்திரத்தையும் அவன் போட்டுக்கொண்டு உடுத்திக்கொண்டு उस अच्छा सुंदर वस्त्र को पहनकर ஜனங்களுடைய நடுவிலே நிற்கும் பொழுது, जब लोगों के बीच में खड़ा होता है, அவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கம்பீரம்! कितना एक गंभीर की बात है। ஹல்லேலூயா, हालेलुया। எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, प्रभु के नाम की महिमा करें। ஹல்லேலூயா. हालेलुया। எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 26ஆம்
வசனத்தை வாசிப்போம். மூன்றாவது குறிப்பை உங்களுக்கு முன்பதாய் வைக்கும்படி விரும்புகிறேன். इब्रानियों की किताब 11 का 26 आयत को हम पढ़ेंगे. இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया, எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, बोलिए हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. ஊழியத்தின் இன்னொரு பெயர்தான், सेवकाई का दूसरा नाम है, ஊழியத்தின் மறுபெயர்தான் सेवकाई का दूसरा नाम है நிந்தையும் பாடுகளும். निंदा और दुख भोगना. நிந்தையும் பாடுகளை எடுத்து விட்டால், अगर निंदा और दुख भोगने को अगर हम हटा दें, புதிய ஏற்பாடு ஊழியமே இல்லை. नया नियम का सेवकाई नहीं है. அதை நாம் புரிந்து கொண்டால் यदि हम उस बात को समझ लें, நம்முடைய வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். हमारा जीवन खुशी के साथ रहेगा. ஒரு நாளிலே மோசே, एक दिन मूसा, அவன் பெரியவனாய் எவ்வாறு மாறினான் என்றால், वो किस प्रकार महान बना या प्रधान बना. நன்றாய் படித்தவன், अच्छी तरह पढ़ाई लिखाई, எகிப்தின் கலையத்தனையும் தெரிந்தவன், सारे मिस्रियों की कला को जानता था, வேதாவனை பெரியவன் என்று அழைக்கவில்லை. लेकिन बड़ा नहीं बुलाया गया. அவன் கர்த்தருடைய ஜனத்திற்காய் 40வது வயதில போராடும்படி போராளியாய் வெளியே வந்தான். परमेश्वर के लोगों के लिए संघर्ष करके वो 40वां साल में बाहर आया. அப்பொழுதும் வேதம் அவனை பெரியவனாய் காணவில்லை. तब भी पवित्र शास्त्र उसको बड़ा नहीं कहता. அவனுடைய பிந்தின 40 ஆண்டுகள் வாழ்க்கை, 40 80 வயது வரைக்கும் உள்ள வாழ்க்கை பரிதாபமானதா இருந்தது. 40 साल से 80 साल तक का उसका जिंदगी बड़ी दयनीय स्थिति में था. அவன் தன்னை மறந்தான், वो अपने आप को भूल गया, தான் படித்த அத்தனையும் மறந்தான். जो भी पढ़ा था वो सारा भूल गया. ஒரு சாதாரண மேய்ப்பனாக, वो एक आम चरवाहा के रूप में ஒரு கேவலமான வேலையை அவன் செய்தான். एक जो है नीच काम को उसने किया. எந்த ஆம்பளையும் அந்த வேலையை விரும்ப மாட்டான். कोई भी आदमी उस काम को पसंद नहीं करता. ஆடு மேய்க்கிறது நான் சொல்லல, वो बकरा चराने के बारे में नहीं कह रहा. மாமனார் ஆடுகளை மேய்க்கிறது அவமானமான ஒரு வேலை. ससुर के बकरों को चराना एक निंदा की बात है. ஆனால் என்றைக்கு மீதியானை அவன் விட்டானோ, जिस दिन उसने मिदियान को छोड़ दिया, அன்றைக்கே அவன் பெரியவனாய் மாறிவிட்டான். उस दिन वो महान बन गया. எப்பொழுது எகிப்தின் அந்த மேன்மையை துறப்பதற்கும் தேவனுடைய ஜனத்தோடு பாடுபடுவதற்கும் அவன் ஆயத்தப்பட்டானோ, அன்றைக்கு அவன் பெரியவனாய் மாறினான். जिस दिन मिस्र के अच्छे कामों को भूलकर परमेश्वर के लोगों के साथ दुख भोगना अच्छा लगा, उस दिन वो महान बन गया. எகிப்தை விட்டு 40 வருடம் ஆயிற்று. मिस्र को छोड़कर 40 साल हो गए. ஆனால் लेकिन எப்பொழுது தேவ ஜனத்தோடு நிந்தை அனுபவிக்க தன்னை அர்ப்பணித்தானோ, जिस दिन इन परमेश्वर के लोगों के साथ निंदा उठाना चाहा, அன்றைக்கு அவன் பெரியவனாய் தேவனுக்கு முன்பதாக उस दिन वो மாறினான். परमेश्वर के सामने महान हो गया. ஹல்லேலூயா. हालेलुया. வாசிப்போம். அதற்கு ஆதாரம் யாத்ராகமம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். हम पढ़ेंगे निर्गमन के 11 का 3 पढ़ेंगे. அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். மோசே என்பவன் மோசே என்பவன் எகிப்து தேசத்திலே பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் ஊழியக்காருடைய பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? सब हाथों को उठाकर हालेलुया कहें. பெரியவன் அல்ல, वो महान नहीं, மிகவும் பெரியவனாயிருந்தான். अति महान था. தேவனுடைய பிள்ளையாகும் பொழுது பெரியவனாகவில்லை. परमेश्वर के संतान बनने से महान नहीं हुआ. எப்பொழுது தேவ பிள்ளையாய் மாறுகிறோம்? कब हम परमेश्वर के संतान के रूप में होते हैं? எகிப்தை விடும் பொழுது தேவ பிள்ளைகளாய் மாறுகிறோம். जब हम मिस्र को छोड़ते हैं तो परमेश्वर की संतान बनते हैं. மோசே கேட்டால் मूसा से पूछें, 40 வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தாச்சு என்று சொல்லுவான். वो कहेगा कि 40 साल में आत्मिक जीवन जिया. ஏனென்றால் 40 ஆண்டுகளுக்கு முன்பே எகிப்தை விட்டாயிற்று. क्योंकि 40 साल पहले ही मिस्र को छोड़ दिया. அந்த காலத்திலும் ஆண்டவர் அவனை பெரியவன் என்று அழைக்கவில்லை. लेकिन उस समय में परमेश्वर उसे बड़ा नहीं माना. எப்பொழுது மீதியானை விட்டு जब मिदियान को छोड़कर கர்த்தருடைய ஜனத்தோடு நிந்தையை சகிக்க தன்னை
ஒப்பு கொடுத்தானோ அவ்வாறு அர்ப்பணித்தானோ அன்றைக்கு அவனை ஆண்டவர் பெரியவனாய் மாற்றுகிறார். परमेश्वर के लोगों के साथ निंदा सहना, दुख भोगना, जिस दिन उसने अपने आप को अर्पण किया उस दिन परमेश्वर ने उसे अति महान बनाया. ஏனென்றால் क्योंकि ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை जो मिस्र देश में इजराइल लोग थे उनको மோசேக்கு நன்றாய் தெரியும். मूसा अच्छी तरह जानता है. 40 ஆண்டுகளுக்கு முன்பே 40 साल पहले அவர்களுடைய நன்மைக்காக அவன் கடந்து சென்ற பொழுது उनकी भलाई के लिए जब वो दौड़ पड़ा, அழகா மூக்கார்த்து விட்டு விட்டார்கள். ठीक से उसका नाक काट दिया. 40 வருஷத்துக்கு பின்பு இன்னும் மோசமாத்தான் இருப்பார்கள். 40 साल के बाद और खराब होंगे वो. ஆகவே ஆண்டவர் அவனை போ சொல்லும் பொழுது, लेकिन जब परमेश्वर कहता है जा, அவனுக்கு நன்றாய் தெரியும் वो अच्छी तरह जानता है என்னுடைய சொந்த ஜனங்கள் எனக்கு என்ன தரப்போகிறாள் என்று நன்றாய் அவன் புரிந்திருந்தான். वो अच्छी तरह जानता है कि मेरे अपने लोग मुझे क्या इज्जत करेंगे. ஏனென்றால் ஏற்கனவே அதை அவன் கண்ணார பார்த்திருக்கிறான், தன் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறான். क्योंकि पहले से वो जानता है कि उनके लोग कितना इज्जत करते थे. அதனால அவனுக்கு ஒரு பெரிய ஒரு தயக்கம் இருந்தது. इसलिए वो थोड़ा घबरा रहा था. ஆனால் लेकिन எப்பொழுது அந்த மகிமையான பணிக்கு அல்லாவிட்டால் துன்பம் சகிக்க, பாடுகளை சகிக்க, நிந்தைகளை அனுபவிக்க, जिस दिन वो उस महिमा की सेवकाई के लिए या दुख भोगने के लिए, निंदा उठाने के लिए சந்தோஷமாய் கீழ்ப்படிந்தானோ, जिस दिन खुशी के साथ अर्पण किया, அப்பொழுது ஜனங்களுக்கு முன்பதாக மாத்திரமல்ல, वो उस समय लोगों के बीच में ही नहीं, ராஜாவுக்கு முன்பதாக, அவனுடைய ஊழியக்காரருக்கு முன்பதாக அவன் பெரியவனாய் விளங்கினான். राजा के सामने और उसके कर्मचारियों के सामने भी अति महान हुआ. இன்றைக்கும் अनेक தேவனுடைய பிள்ளைகள், आज भी बहुत से परमेश्वर के लोग எகிப்தை விட்டவர்கள், मिस्र को तो छोड़ दिया, விசுவாசிகள், विश्वासी लोग, தேவ அழைப்பை பெற்றவர்கள், परमेश्वर की बुलाहट को पाए हुए लोग இந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள். इस भीड़ में हैं. ஆனால் लेकिन சபையில நடக்கிறது உங்களுக்கு தெரியும். कलिसिया में जो होता है वो आपको पता है. ஊழியர்களுக்கு கிடைக்கிற நெருக்கங்கள், பட்டங்கள் உங்களுக்கு தெரியும். परमेश्वर के दासों के लिए क्या इज्जत मिलता है, क्या मिलता है, वो सब पाता है. அதனால் இந்த ஊழியம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கி நின்று கொண்டிருக்கிறீர்கள். इसलिए आप कहते हैं ये सेवकाई में हाथ नहीं बटाएंगे. ஆண்டவர் உங்களோடு இந்த கால வேளையில் பேசுகிறார். आज परमेश्वर आपसे बातचीत करता है. எகிப்தை விட்டதனால் நீங்கள் விசேஷமாய் மாற முடியாது. आप मिस्र को छोड़ दिया इसलिए महान नहीं बनेंगे. நீங்கள் அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், आप बुलाए गए परमेश्वर के संतान हैं. தேவனுடைய ஜனத்தோடு நிந்தை அனுபவிக்கும்படி என்றைக்கு இறங்கி புறப்படுவீர்களோ, जिस दिन आप परमेश्वर के लोगों के साथ निंदा उठाने के लिए उतरेंगे, அன்றைக்கு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தும்படி விரும்புகிறார். उस दिन परमेश्वर आपको महान करने के लिए सोचता है. இந்த நாளில் மறுபடியும் உங்களுடைய அழைப்பை உறுதிப்படுத்தும்படி கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். आज का दिन अपनी बुलाहट को फिर से मजबूत करने के लिए प्रभु बुलाता है. எத்தனை வருடங்கள் மீதியானில் சுற்றி கொண்டிருப்பீர்கள்? आप कितने साल मिदियान देश में घूमते रहेंगे? நானும் தான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். मैं भी सेवकाई कर रहा हूँ. நானும் தான் பகுதி நேரம் ஊழியம் செய்கிறேன். मैं भी तो आधा समय में परमेश्वर की सेवकाई को करता हूँ. நானும் தான் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறேன். मैं भी तो बकरा चरा रहा हूँ. இந்த ஆட்டை மேய்க்க அல்ல, ये बकरे को या भेड़ को चराने के लिए नहीं, தேவ நியமித்த மந்தையை மேய்க்கும்படி கர்த்தர் உங்களை அனுப்புகிறார். परमेश्वर के द्वारा ठहराए गए भेड़ों को चराने के लिए. அது நிச்சயமாய் நிந்தைதான், वो जरूर निंदा के रूप में है. அது பாடுகளின் ஒரு பாதைதான். वो दुख भोगने में एक रास्ता है. ஆனால் लेकिन தேவனுக்கு முன்பதாக, மனிதனுக்கு முன்பதாக परमेश्वर के सामने और इंसानों के सामने மகிமையானவர்களாய் உங்களை கர்த்தர் மாற்றும்படி விரும்புகிறார். जलाल सहित लोग बनाने के लिए परमेश्वर चाहता है. அவன் எகிப்தில் மட்டும் அன்றைக்கு 40 வயசிலே தங்கியிருந்தானால், अगर वो मिस्र देश में 40 साल और ठहरा रहा तो அவனுக்கு அழகிய ராஜா பதவி கிடைத்திருக்கும். हो सकता है उसको राजा का पद मिलता है. அந்த பதவிகளை எல்லாம் உதறி விட்டு लेकिन उसने सारे पदों को ராஜா छोड़ दिया. ராஜா என்கிற மேன்மையை விட ओ राजा का रूप में जो महिमा था उसे छोड़कर கர்த்தருடைய ஊழியக்காரன் என்பதை परमेश्वर के दास மேன்மையாய் நினைத்தான். उसको ऊंचे विचार में रखा. கர்த்தருடைய ஊழியக்காரன் என்பது எவ்வளவு அழகிய ஒரு பெரிய பொறுப்பு. परमेश्वर का दास होना कितनी बड़ी सुंदर जिम्मेदारी की बात है. செயலாளர் என்கிற ஒரு பொறுப்பு, जो सेक्रेटरी जो जिम्मेदारी है, இதை நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா நினைக்கிறேன். वो जो है सारा जो है
एक्स्ट्रा फिटिंग है, ஆனால் ஊழியக்கார் என்பதுதான் 1000 மடங்கு விசேஷமான அழைப்பு. लेकिन परमेश्वर का याजक होना, दास होना एक विशेष खास बात है. ஊழியக்காரனா இருப்பதனால் இது எக்ஸ்ட்ரா கிடைக்கிறது, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா கிடைக்கிறது. ये जो है मैं सेवक होने के कारण ये सब कुछ मुझे मिलता है. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னால் ஓட்டத்தின் வேகமும், ये एक्स्ट्रा फिटिंग से दौड़ में எஃபிஷியன்சியும் ஒரு நாளும் கூட போகிறதில்லை. वो जो है हिम्मत नहीं बढ़ता है. பார்க்க ஒருவேளை அழகா இருக்கலாம், அவ்வளவுதான். हो सकता है देखने से सुंदर दिखता हूँ, ஆனால் लेकिन கர்த்தருடைய ஊழியக்காரனா இருப்பது மிகப்பெரிய பாக்கியம். लेकिन परमेश्वर का दास होना कितना सौभाग्य की बात है. அதற்காய் ஒரு நாள் என்னை தெரிந்து கொண்டு என்னை கட்டாயப்படுத்தி ஆண்டவர் அந்த வேலையை செய்ய வைத்ததற்காய் பலமுறை ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இருக்கிறேன். इसलिए एक दिन मुझे पकड़कर मतलब इस सेवकाई में करने के लिए जब परमेश्वर ने बोला, उसको सोचकर मैं कई दिन धन्यवाद दिया. களத்துக்குள் வரும் வரைக்கும், मैदान में आने से पहले சற்று உங்களைப் போல தடுமாற்றத்தோடு தான் இருந்தேன். मैं भी कुछ ऐसे ही जो है परेशान था. என்றைக்கு தேவனுடைய சேவைக்கு உள்ளே முழு நேரமாய் கடந்து வந்தேனோ, जिस दिन परमेश्वर की सेवा के मैदान में पूरी तरह से उतर आया, எவ்வளவு பெரிய பாக்கியத்திற்குள்ளாய் வந்திருக்கிறேன் என்று பூரிப்படைகிறேன். मैं उस दिन सोचा कितने सौभाग्य में आ गया हूँ. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. தேவனுடைய பிள்ளையாய் இருப்பதனால், परमेश्वर के संतान होने से நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். आप खुशी को महसूस कर रहे होंगे. பரலோகத்தில் உங்கள் நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறபடினால் சந்தோஷப்படலாம். स्वर्ग लोक में आपका नाम लिखे जाने से आप खुशी होंगे. ஆனா ஊழியத்துக்குள் நீங்கள் வரும் பொழுது, लेकिन आप जब सेवा में आते हैं, நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறலாம். आप जो है खुशी से फूले नहीं समाएंगे. ஏன் அவ்வாறு சந்தோஷப்பட்டு களி கூறலாம்? क्यों ऐसा हम खुशी से भरेंगे? மத்தேயு 5:11-12 அதுக்கு பதில் சொல்லுகிறது. वो मत्ती का 5 का 11 और 12 उसका जवाब देता है. அநியாயமான நிந்தைகள் வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, जब जो है निष्कारण निंदा हमारी जीवन को घेर लेता है, புரிந்து கொள்ளப்படாமல் நடத்தப்படும் பொழுது, जब हमें लोग ना समझते हुए चलाते हैं, அற்பமா எண்ணப்படும் பொழுது, जब तुच्छ समझे जाते हैं, ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், यीशु मसीह कहता है, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். आप खुशी से भर दीजिए. உங்களுடைய பரலோக ராஜ்யத்தில் உங்களுடைய பலன் மிகுதியாய் இருக்கும். स्वर्ग में आपका फल बहुत बड़ा है. அல்லேலூயா, हालेलुया. அநியாயமான சோத்திரம் தேவையில்லாத நிந்தைகளை சுமந்து ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளே, जब अनचाह निंदाओं को उठाकर सेवा करने वाले प्रभु के दासों, நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறலாம் என்று சொல்லுகிறேன். आप आनंदित मगन होने के लिए कहता हूँ. எத்தனையோ முறை வாசித்த இந்த வேத வசனம் कितनी बार हमने इस वचन को पढ़ा. ஒரு சில நாட்களுக்கு முன்புதான் ரொம்ப வெளிச்சமா எனக்கும் தெரிந்தது. कुछ दिन पहले ही मुझे और प्रकाशित रूप में दिखा. அல்லேலூயா, हालेलुया. மிகுந்த பலனை அங்கே பெற்றுக்கொள்ளும்படி, बहुत बड़ा फल को उधर पाने के लिए இங்கே தேவையில்லாத நிந்தைகளை அனுபவிக்க வேண்டியதா இருக்கிறது. यहाँ अनचाहे निंदाओं को सहना पड़ता है. அதற்காய் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. उसके लिए घबराने की लोड़ नहीं है. வேதம் அதை திட்டமாய் நமக்கு சொல்லுகிறது. बाइबल हमें सुंदर तरीके से बताता है. ஒரு விசுவாசியாய் இருக்கிறதை பார்க்கிலும் एक विश्वासी के रूप में जीने से अच्छा 1000 மடங்கு பிரதிபலன் பரலோகத்தில் காத்திருக்கிறது. और 1000 गुना प्रतिफल स्वर्ग में हमारे लिए ஏனென்றால் எந்த உத்தம ஊழியக்காரனை இந்த உலகம் சும்மா விட்டு வைக்காது. क्योंकि सच्चा सेवक को ये संसार छोड़ता ही नहीं. அவனுக்கு விரோதமாக அபாண்டங்களை சொல்லுவதில் இந்த உலகம் சந்தோஷப்படுகிற உலகமாக இருக்கிறது. उसके विरोध में बहुत सारी झूठी बातें कहने से ही मगन होता है. பவுலப்போஸ்தலன் அந்த பாதையில் தானே கடந்து சென்றார். प्रेरित पौलुस भी उसी रास्ते में होकर गया. ஏன் நம்முடைய தலைவர் இயேசு அந்த பாதையினாலே கடந்து சென்றார். क्यों हमारा प्रधान प्रभु यीशु मसीह भी उसी रास्ते में होकर गया. நிந்தைகள் வராவிட்டால் தான் நாம் யோசிக்க வேண்டும். अगर निंदाएं नहीं हो रही है तो हमें सोचना जरूरी है. நிந்தைகள் வந்தால் பாக்கியமாய் நினைக்க கற்றுக்கொள்வோமாக. अगर हमारे जीवन में निंदाएं आती हैं तो उसे सौभाग्य की बात समझे. இறுதியாக आखिर में தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். दानियल 1:8 को हम पढ़ेंगे. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி
பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. प्रभु के नाम की महिमा. ஹalleluya. हालेलुया. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, सबको पता हुआ ये भाग है. அதனால் எனக்கு சொல்வது எளிதா இருக்கும், சீக்கிரமாக முடிப்பதற்கு உதவியா இருக்கும். मैं जल्दी खत्म होने के लिए ये सहायता. நான் கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு பாடம், मैं जो बात को सीखा हूँ, எனக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு பாடம், मुझे सिखाया गया पाठ, வாழ்க்கையின் மேன்மை பிரதிஷ்டையில் தான் இருக்கிறது. बस जीवन की जो अच्छा ऊंचा स्थान है वो आपके अर्पण में है, தியாகத்தினால் இருக்கிறது. त्याग में है. நல்ல அழகிய தீர்மானங்கள் தான் அதற்கு பெரிய வலுவூட்டுகிறதா இருக்கிறது. एक अच्छी योजना और अर्पण ही उसे बल देता है. ஒருவர் சும்மா பெரியவர்களாய் மாற முடியாது. कोई जो है बड़ा आसानी से नहीं बनता. தானியேல் அந்த ராஜ்யத்தில் பாபிலோன் தேசத்தில் மிகப்பெரியவனாய் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. दानियल उस राज्य में, उस देश में बहुत महान व्यक्ति था करके बाइबल बताती है. எப்படி அவன் பெரியவனாய் மாறினான்? कैसे वो महान बना? ஒரு அடிமையாய் சென்றவன் एक गुलाम के रूप में गया था. வேத ஆராய்ச்சியாளருடைய கருத்துப்படி वेद पंडित लोग के अनुसार ஒரு 17வது வயது இருக்கும் பொழுது जब उसका उम्र 17 था, தன்னுடைய மனதில் अपने मन में ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டான். अपने मन में एक निर्णय लिया. என்ன தீர்மானம்? कौन सा निर्णय है? எனக்கு இன்றைக்கு கறி சாப்பிட வசதி இருக்கிறது, मुझे आज मीट खाने के लिए, गोश्त खाने के लिए रास्ता है, நல்ல ஆகாரம் இருக்கிறது, अच्छा भोजन मिलता है, ஆனால் தேவன் நாம மகிமைக்காகவும் लेकिन परमेश्वर की नाम की महिमा के लिए நான் அதை ஒளித்து வைத்துவிட்டு उसको मैं दूर करके பருப்பும் மரக்கறியும் போதும் என்கிறேன். मैं दाल और सब्जी मुझे काफी है. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. தியாகம் என்றால், பிரதிஷ்டை என்றால், अर्पण माने, त्याग माने क्या है? நான் ஒரு டெபினிஷன் எனக்கென்று வைத்திருக்கிறேன். मैं अपने लिए एक बात को रखा हूँ. அது தானியேல் ஏற்கனவே மேற்கொண்ட பிரதிஷ்டை தான். वो दानियल जो अर्पण किया वही बात है. தீர்மானம், அதாவது முன்னாலே சாப்பிடுவதற்கு ராஜாவே நியமித்த அந்த அழகிய விசேஷித்த போஜனம் இருக்கும் பொழுது, जब राजा के द्वारा नियमित वो जो अच्छा भोजन था उसके सामने, இந்த ஏன் மரக்கறியும் பருப்பையும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும்? क्यों दाल सब्जी को उसने ग्रहण किया? பல விளக்கங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம். बहुत सारे व्याख्यान को आप सुन सकते हैं. ஒரு வியாக்கியானத்தையும் தவறென்று நான் சொல்லவில்லை, एक भी व्याख्यान को या प्रकाश को मैं गलत नहीं कहता, ஆனால் எனக்கென்று ஒரு வியாக்கியானத்தை எடுத்திருக்கிறேன். लेकिन मेरे लिए एक प्रकाश को मैंने लिया है. தேவனுடைய நாம மகிமைக்காக, परमेश्वर की नाम की महिमा के लिए, தேவ ஊழியத்தின் ஆசீர்வாதத்திற்காக परमेश्वर की सेवकाई की आशीष के लिए பருப்பு மரக்கறியும் போதும், दाल और सब्जी काफी है. எளிய வாழ்க்கை போதும். एक साधारण जिंदगी ठीक है. அபிஷேகத்தினால் நாம் விசேஷித்தவர்களாய் பெரியவர்களாய் மாறலாம். अभिषेक के द्वारा महान हम बन सकते हैं. ஆண்டவர் தந்த அழகிய ஆடையை பாதுகாத்துக் கொள்வதனால் பெரியவர்களாய் மாறலாம். परमेश्वर के द्वारा दिए गए वस्त्र को संभालने से महान हो सकते हैं. மீதியானை விட்டு தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பெரியவர்களாய் மாறலாம். मीदियान को छोड़कर परमेश्वर के लोगों के साथ निंदा सहना, दुख उठाना, हमें खुशी की बात समझने से हम महान हो सकते हैं. ஆனால் கர்த்தருடைய மகிமையான சேவையில், लेकिन परमेश्वर की महिमा के सेवकाई में ஒரு தேவனுடைய ஊழியனை பெரியவனாய் மாற்றுகிறது. एक परमेश्वर के दास को महान ये बनाता है. அவன் அவனுக்காக செய்து கொண்டுகிற அந்தரங்கமான தீர்மானங்கள், वो अपने लिए जो गुप्त रूप में निर्णय लेता है. சிலரெல்லாம் எடுக்க முடியாத தீர்மானங்கள், செயல்படுத்த முடியாத தீர்மானங்களை வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு, कई लोग जो हैं जो बात को हम कर नहीं सकते हैं ऐसे कार्यों को निर्णय लेते हैं. திணறிக் கொண்டிருக்கிறார்கள். बहुत से लोग ऐसे निर्णय लेकर संघर्ष उठा रहे हैं. தீர்மானிக்கும் பொழுது தேவ சமூகத்தில் காத்திருந்து, जब हम निर्णय लेते हैं या अर्पण करते हैं परमेश्वर के सम्मुख में होना चाहिए. என்னுடைய வாழ்க்கையில் இது செயல்படுத்த முடியுமா? क्या मेरी जिंदगी में इस बात को कर सकता हूं मैं? தேவன் இந்த காரியத்துக்கு கிருபை தருவாரா? क्या इस बात के लिए परमेश्वर मुझे अनुग्रह देगा? யோசிக்க வேண்டியது மிகவும் அவசியம். हमें सोचना जरूरी है. ஆனால் தாழ்மையாய் நான் சொல்லுகிறேன், लेकिन बड़ी दीनता के साथ मैं कहता हूं, ஒரு பிரதிஷ்டை இல்லை, ஒரு தீர்மானமும் இல்லாமல்
कोई भी अर्पण के बिना और जो है योजना के बिना வாழ்க்கை போகிறது போல போகட்டும் என்று விட்டுவிட்டால் जैसे जिंदगी जी रहे हैं वैसे जीने दो, ऐसा अगर आप छोड़ देंगे வாழ்க்கையில் மேன்மையான இடங்களை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியாது. जीवन में ऊंची बातों को आप प्राप्त नहीं कर सकते हैं. தானியேல் தீர்மானத்தில் உறுதியாய் இருந்தபடியினால் जब दानियल निर्णय में मतलब अपने टालने में अटल रहा, தானியேல் 2ஆம் அதிகாரம் 46 48 வசனங்களை வாசியுங்கள். दूसरा अध्याय उसका 40 और 47 में पढ़ते हैं. அங்கே ஆண்டவர் அவனை பெரியவனாய் தேசத்துக்கு முன்பதாக மாற்றி நிறுத்துகிறார். वहाँ परमेश्वर देश के सामने उसे महान बना दिया. அவனோடு சேர்ந்த நண்பர்களையும் அவ்வாறே உயர்த்துகிறார். उनके साथ जो लोग मित्र थे उनको भी परमेश्वर ने महान कर दिया. வாசிங்க, ஒரு வார்த்தை வாசிங்க. आप पढ़िएगा इसको. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபங்காட்டவும் கட்டளையிட்டான். ஒரு சாதாரண மனிதன் एक आम व्यक्ति இப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு முன்பதாக கடவுளாக மாறிவிட்டான். नेबुकदनेस्सर राजा के सामने भगवान बन गया. எப்படி அந்த பெரிய பாக்கியத்துக்கு சொந்தக்காரன் அவன் மாறினான்? इतने बड़े सौभाग्य क्यों उसके जीवन में मिला? அந்த ராஜா தெரியாமல் செய்திருந்தாலும் वो राजा बिना जाने ऐसा कर दिया. திடீரென்று ராஜா தானியேலை கடவுளை போல நினைத்து விட்டான். एक अचानक राजा जो है दानियल को भगवान समझ लिया. காணிக்கை செலுத்துவதும் தூபம் காட்டுவதும் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள். दान देना और धूप जलाना परमेश्वर के लिए करने वाला काम है. பார்த்தீர்களா, ஒரு பிரதிஷ்டை உள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆண்டவர் எங்கே கொண்டு போய் உயர்த்தி நிறுத்துகிறார் என்று. एक अर्पण किए हुए व्यक्ति के जीवन को परमेश्वर कहां से कहां बना देता है. அரசாங்கமே நெகேமியாவுக்கு சம்பளம் கொடுக்க ஏற்பாடு செய்திருந்தது. सरकार नेहमिया को तनख्वाह देने के लिए नियुक्त किया गया. அதிகாரிகள் வாங்குற அந்த சம்பளம் எனக்கு வேண்டாம் என்று நெகேமியா ஒதுக்கி வைத்து விட்டார். लेकिन जो और कर्मचारी लेते हैं ये तनख्वाह, मुझे सरकार की तनख्वाह नहीं चाहिए. அதனால் அந்த பொல்லாத சமுதாயத்தில் ஒரு பெரிய மறுமலர்ச்சியை அந்த ஊழியக்காரன் மூலமாய் கர்த்தர் செய்தார். उस सेवक के द्वारा उस दुष्ट लोगों के बीच में एक नई जागृति को लेके आया. எவ்வளவு பெரிய மறுரூபம் அவன் வாழ்க்கையின் மூலமாய் உண்டானது. इतनी जागृति की बात उसके जीवन के द्वारा उन लोगों के जीवन में आया. ஸ்தோத்திரம், हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. கிதியோனோடு இருந்த 300 பேரை யோசித்து பாருங்கள். गिदियन के साथ जो 300 लोग थे उनके बारे में सोचिए. அவர்களும் ஒரு எளிய வாழ்க்கைக்கு தங்களை ஒப்புக் கொடுத்தபடினால் தான் மீதியானிகளை துரத்த முடிந்தது. वो भी एक आम जीवन जीने के लिए अर्पण किए थे, इसलिए वो मिद्यानियों को भगाया. நதியாய் தண்ணீர் ஓடுகிறது, नदी बहता है, தாராளமாய் தண்ணீர் இருக்கிறது. बहुत सारे पानी बह रहा है. 9700 பேரும் தாராளமாய் குடிக்கும் பொழுது जब 9700 लोग बड़े आराम से पी रहे हैं, வெறும் 300 பேர் लेकिन केवल 300 लोग, இந்த தண்ணி எல்லாம் எனக்கு முன்பதாய் இருந்தாலும் ये सारा पानी हमारे आगे है, என்னுடைய தாகம் தீர்க்க என்னுடைய கை நிறைய தண்ணி போதும் என்று தங்களை அர்ப்பணித்தார்கள். लेकिन मेरी प्यास को बुझाने के लिए मेरे हाथ का पानी काफी है करके अपने आप को अर्पण किए. முழு ஆற்றின் தண்ணீரும் அவர்களுக்கு சொந்தம் தானே. अब वो पूरे नदी का पानी उनका अपना तो है, அப்படி சொந்தம் கொண்டாடினவர்கள் लेकिन ऐसा जो अपनापन को बनाया வீட்டுக்கு சென்றார்கள். घर चले गए. ஆனால் लेकिन இவ்வளவு பெரிய திரளான தண்ணீர் நடுவில் इतने बड़े नदी में எனக்கு என்னுடைய தாகம் தீர்க்க என் வாழ்வுக்கு இந்த நேரத்துக்கு தேவையானது போதும் என்று எடுத்துக்கொண்டவர்களை கர்த்தர் அந்த யுத்தத்தை செய்யும்படி வீரர்களாய் மாற்றினார். इस समय में इतना ही जो मेरे हाथ में है यही पानी मेरे प्यास को बुझाएगा, ऐसा जो है उसमें कुछ रहने वाले 300 लोगों को युद्ध में परमेश्वर ने इस्तेमाल किया. இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிறாரா? परमेश्वर की आत्मा इस समय में हमसे बात कर रहा ना? இல்லை, நாம் நினைக்கிறது போல வாழும்படி நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா? क्या हम अपने मर्जी के अनुसार जीवन जीने के लिए अर्पण किए हुए हैं? பெரியவர்களாய் மாறுவதற்கான வழி இதுதான். महान बनने की रास्ता यही है. வெறும் ஆண்டவருடைய அழைப்பு மட்டும் நம்மை பெரியவர்களாய் மாற்றிவிட முடியாது. सिर्फ परमेश्वर की बुलाहट ही हमें महान नहीं बनाता है. ஒவ்வொரு வாழ்க்கை நிலைமையிலும் நம்மை தாழ்த்தி एक एक जीवन की बात में अपने आप को दीन करके ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்பதை நினைவு கூர்ந்து एक एक के जीवन में परमेश्वर क्या चाहता है उस बात को सोचकर அவருடைய பூரண சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும் பொழுது उसकी पूर्ण इच्छा को जब हम अपने जीवन में
पूरा करते हैं, நம்முடைய வாழ்க்கை மேன்மையாய் மாறிவிடும். हमारा जीवन भी महिमा सहित हो जाता है. நாம் நடத்துகிற சபைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிடுவோம். हम जिस कलीसिया को चलाते हैं हम आशीष का कारण बन जाएंगे. என்னை யாரும் மதிக்கவில்லை என்கிற பிரச்சனையே வராது. मुझे कोई आदर नहीं कर रहा है ये बात परेशानी नहीं आएगी. தேவ ஜனம் தேவ ஊழியனை கனமாய் நினைக்கும் காலம் சமீபத்தில் இருக்கிறது. परमेश्वर के लोग परमेश्वर के दास का आदर सम्मान से देखना कहना बड़े नजदीक में है. தேவனுடைய ஜனத்தாரின் நடுவில் ஆரோன் பெரியவனாய் இருந்தது போல परमेश्वर के लोगों के सामने आरोन महान था. इसी प्रकार தேவ பிள்ளைகள் நடுவிலே மோசே பெரியவனாய் இருந்தது போல परमेश्वर के लोगों के बीच में मूसा जैसे महान था. நம்முடைய வாழ்க்கையிலும் हमारे जीवन में भी தேவனுடைய பெரியவர்களாய் இந்த உலகத்தில் வாழ நமக்கு கிருபை தருவாராக. परमेश्वर हमें भी महान रूप में जीने के लिए मदद करेगा. எல்லாரும் முழங்காற்படியிடுவோம், ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். हम सब घुटनों में होकर परमेश्वर की चेहरे को देखेंगे. ஒரு 2-3 நிமிடங்கள் கூட எடுத்துக்கொள்ளுகிறேன். मैं 2-3 मिनट और लेना चाहूंगा. ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. आप परमेश्वर की चेहरे को देखें. எந்த பகுதியில் ஆண்டவர் உங்களை இந்த வார்த்தைகளினாலே தொட்டிருக்கிறார்? किस बात में परमेश्वर इस वचन के द्वारा आपसे बातचीत किया? கர்த்தர் திட்டமா இந்த வார்த்தையை என்னுடைய மனதிலே தந்தார். परमेश्वर जोर से इस शब्द को मेरे जीवन में दिया. அதை உறுதி பண்ணிக்கொள்ள ஒரு அடையாளத்தையும் தந்தபடியினால் मैं उसको जानने के लिए एक चिन्ह को भी परमेश्वर ने दिया. மிக சந்தோஷமாய் தைரியமாய் இந்த மேடையில் நிற்கிறேன். मैं बड़े खुशी के साथ इस मंच पे हूँ. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, मुझे सुनने वाले हैं मेरे प्रिय लोगों, உங்களுக்கு தந்திருக்கிற அழகிய சொத்தாகிய आपके लिए दिए गए ये जो कीमती जीवन है, ஊழியக்கான எவ்வாறு நீங்கள் எண்ணுகிறீர்கள்? आप अपने सेवक को किस प्रकार सोचते हैं? அவனை உயர்த்த உயர்த்த आप उनको जितना आप ऊंचा करेंगे, மேன்மைப்படுத்த மேன்மைப்படுத்த आप जितना उसे आदर करेंगे, உங்களுடைய வாழ்க்கை உயரும் என்று சொல்லுகிறேன். आपका जीवन भी ऊंचा होगा. உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லுகிறேன். आपका जीवन भी आशीष में भर जाएगा. அவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் புறப்பட்டு வரும் என்று சொல்லுகிறேன். उससे आपके जीवन में आशीष बहता हुआ आएगा. என்னுடைய சிறிய ஊழியத்தில் அதை பார்த்திருக்கிறேன். मेरी छोटी सी सेवा में मैंने देखा. தேவனுடைய ஊழியக்கான எவ்வளவு கனம் பண்ணுகிறார்களோ, आप जितना परमेश्वर के दास की इज्जत करते हैं, அவ்வளவாய் தேவன் தன்னுடைய பிள்ளைகளை கனம் பண்ணுகிறார். उतना ही परमेश्वर अपने बच्चों की इज्जत करता है. ஹல்லேலூயா, हालेलुया. ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய ஊழியர்களை அற்பமாய் நினைப்பதனால் தான், आज परमेश्वर के लोग परमेश्वर के दासों को तुच्छ समझने के कारण, சாதாரணமாய் நினைப்பதனால் தான், एक आम व्यक्ति के रूप में देखने के कारण உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரீர வாழ்க்கையும் கட்டி எழுப்பப்படவில்லை. आपकी आत्मिक और शरीर का जीवन बनाया नहीं गया. எவ்வளவோ உங்களுக்கு பயன்பட வேண்டிய சில ஊழியர்கள், आपके लिए बहुत प्रयोजन के प्रभु के दास लोग உங்களை பொறுத்தவரையில் பிரயோஜனமற்றவர்களாய் இருக்கிறார்கள். आपके लिए वो अप्रयोजन है. कारण क्या है? நீங்கள் அவர்களை கனம் பண்ணவில்லை. आपने अपनी सेवक को इज्जत नहीं दिया. உலகம் அவர்களை கனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. संसार उनकी इज्जत करने की जरूरत नहीं है. அவர்கள் கனம் பண்ணினாலும் கனம் பண்ணாவிட்டால் அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. वो आदर करें ना करें वो कोई बात नहीं है. ஆனால் தேவனுடைய ஜனத்தின் நடுவில் ஊழியன் மிகவும் பெரியவன். लेकिन परमेश्वर के लोगों के बीच में वो महान है. அவனுக்கு உங்களிடத்தில் இல்லாத ஒரு விசேஷித்த அபிஷேகம் இருக்கிறது. आप लोगों के अंदर जो अभिषेक नहीं है, ऐसा खास अभिषेक उनके अंदर है. அது தேவன் கொடுத்த ஊழிய அபிஷேகம். वो परमेश्वर के सेवकाई का मसा है. ஆண்டவர் அவனுக்கு விசேஷித்த ஆடையை கொடுத்திருக்கிறார். परमेश्वर उसके लिए एक विशेष वस्त्र को दिया है. ராஜாவை பார்க்கலும் மேன்மையானவன் அவனை நிறுத்துகிறார். राजा से भी महान व्यक्ति के रूप में उसको खड़ा करता है. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். उसको आपने समझना जरूरी है. அவன் நிந்தை அனுபவிக்கிறதுனால் மேன்மை அடைந்து கொண்டே இருக்கிறான். वो जो है निंदा को सहने के लिए वो जो है जलाल पाता रहता है. பாடுகளை படுகிறபடினாலே जो वो दुख को बो रहा है, அவனை ஆண்டவர் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். परमेश्वर उसे ऊंचा कर रहा है. அதுக்கு சந்தோஷமாய் ஊழியர்கள் அர்ப்பணிக்க வேண்டும். इसलिए बड़े खुशी के साथ सेवक लोग अपने आप को अर्पण करें. தெரிந்துதான் மோசே எகிப்து தேசத்துக்கு திரும்ப போனான். उसको पता है, जानकर वो मिस्र देश में वापस गया. தன்னுடைய ஜனங்களை பற்றி நன்றாய் அவனுக்கு தெரியும். उसको अपने लोगों के बारे में सब कुछ पता है. ஆனாலும் கர்த்தருடைய அழைப்புக்காக, लेकिन वो परमेश्वर के बुलाहट के लिए அந்த நிந்தை அனுபவிக்க தைரியமாய் கடந்து சென்றார். वो निंदा को उठाने के लिए बड़ी हिम्मत से आगे बढ़ा.
அதனால் அவன் தேவனோடு முகமுகமாய் பேசுகிற உயர்ந்த ஊழியக்காரனாய் மாறினான். इसलिए वो परमेश्वर और आमने सामने बातचीत करने वाला महान व्यक्ति बना. ஏசாயா எரேமியா என்கிற தீர்க்கதரிசிகளை பெரிய தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கிறார்கள். येसाया यिर्मयाह को बड़े भविष्यवक्ता के रूप में बुलाते हैं. ஆனால் ஆண்டவர் மோசே தான் பெரிய தீர்க்கதரிசியாய் காண்கிறார். लेकिन परमेश्वर मूसा को ही बड़ा भविष्यवक्ता बनाता. அவனை போன்ற அடுத்த தீர்க்கதரிசி யார் என்றால் उसके जैसा कोई दूसरा भविष्यवक्ता कौन है? இயேசுதான். यीशु है. ஹல்லேலூயா. हालेलुया. அவ்வளவு உன்னதமான மேன்மையான இடத்திற்கு மோசே கடந்து வந்ததன் ரகசியம், उतना बड़ा ऊंचे स्थान में मूसा आने का भेद क्या है? நிந்த சைக்க சந்தோஷமாய் தன்னை ஒப்பு கொடுத்ததுதான். निंदा सहने के लिए खुशी के साथ अपने आप को अर्पण किया. அது எளிதல்ல, वो आसान बात नहीं है. ஆனால் தேவன் கிருபை தர வல்லவராய் இருக்கிறார். लेकिन परमेश्वर कृपा देने के लिए सामर्थ्य है. இதுவரைக்கும் எந்த பிரதிஷ்டையோ வாழ்க்கையில் எந்த தீர்மானங்களோ இல்லாமல் हो सकता है अभी तक आप अपने जीवन में कोई निर्णय को प्रतिष्ठा को नहीं लिया हो. கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, உங்களோடு கர்த்தர் பேசுவாராக. हे परमेश्वर के दास, प्रभु आपसे बातचीत करें. உங்களுடைய அழைப்பு பெரியது தெரியுமா? आपकी बुलाहट महान है, पता. இன்றைக்கு ஒருவேளை அடிமையை போல இருக்கலாம், हो सकता है आज गुलाम के रूप में है. சிறுபிள்ளை போல இருக்கலாம். हो सकता है आज बचपना में है. கர்த்தர் உங்களை விசேஷித்த காரியங்களுக்கு அழைத்திருக்கிறார். लेकिन परमेश्वर एक विशेष कार्यों के लिए बुलाया है. இந்த சின்ன அனுபவத்திலே உங்களால் முடிந்த தீர்மானங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். इस छोटे से अनुभव में जितना हो सकता है इस योजना या निर्णय मन में ले. ஊழியத்தின் அனுபவங்கள் இவ்விதமாய்த்தான் நான் நடந்து கொள்வேன் என்று உங்களுக்கு ஒரு வரையறையை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். सेवकाई की बातों में इस प्रकार की मैं जीऊंगा, ऐसा योजना बनाए. நான் எவ்வளவுதான் வளர்ந்தாலும், मैं चाहे जितना भी बढ़ जाऊं, என் வாழ்க்கை இவ்வாறுதான் இருக்கும். मेरा जीवन इतना ही होगा. தீர்மானம் பண்ணி பாருங்கள். आप ऐसा निर्णय लेकर देखें. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை தானியேலை போல மேன்மைப்படுத்துவார். परमेश्वर आपको बड़ा ऊंचा स्थान में बिठाएगा. ராஜாக்கள் உங்கள் கால்களில் விழுந்து வணங்க ஆண்டவர் வைப்பார். राजा लोग आकर आपके पैरों में गिरेंगे. ஏதோ படிக்காத ஒரு சிலருக்கு ஊழியர்களா இன்றைக்கு இருக்கலாம். हो सकता है कुछ लोग ऐसे भी हैं जो अनपढ़ हैं. பொருளாதார வசதி இல்லாதவர்களுக்கு ஒரு ஊழியக்காரனா நீங்கள் இருக்கலாம். हो सकता है ऐसे भी दास हैं जो आर्थिक रूप में कमजोर हैं. தீர்மானம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணி தியாகத்தோடு ஊழியத்தை செய்யுங்கள். आप निर्णय लेकर मन में ठान कर परमेश्वर की सेवकाई को करें. ராஜாக்களுக்கு முன்பதாக கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். राजाओं के सामने परमेश्वर आपको खड़ा करेगा. அதை செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். उसको करने के लिए वो सामर्थ्य है. உங்களுக்காய்த்தான் இந்த வார்த்தை இந்த கால வேளையில் ஆண்டவர் தருகிறார். आपके लिए ही परमेश्वर इस शब्दों को दे रहा है. அப்பொழுது உலகம் உங்களை திரும்பி பார்க்கும். तब दुनिया आपकी ओर मुड़ेगा. இன்றைக்கு யாருக்கும் விரும்பப்படத்தக்கதவர்களா இல்லாமல், हो सकता है आज सबसे घृणा करने वाले हों. எல்லாரும் அற்பமா எண்ணப்படுகிற நீங்கள், हो सकता है सभी लोग आपको तुच्छ समझते हों. உலகம் திரும்பி பார்க்கிற ஒரு தேவ மனிதனாய் மாற வேண்டுமானால், एक दिन दुनिया मुड़कर देखने वाले दास बनने के लिए நாளைக்கு அல்ல, कल नहीं है, இன்றைக்கு தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள். आज निर्णय लीजिए. இன்றைக்கு உங்களை பிரதிஷ்டைக்கு உட்படுத்துங்கள். आज अपने आप को अर्पण करें. ஸ்தாபனம் சொல்லி அல்ல, संस्था कहने से नहीं, வேற ஒரு ஊழியக்காரன் சொன்னதனால் அல்ல, किसी सेवक के कहने से नहीं. உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே ஒரு உடன்படிக்கை இருக்கட்டும். आपका और परमेश्वर के बीच में एक वाचा को बांधिए. ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கை இருந்தது. इब्राहिम और परमेश्वर के बीच में वाचा था. எவ்வளவுதான் என்னை நீர் ஆசீர்வதித்தாலும், चाहे जितना भी प्रभु आप मुझे आशीष दें, நான் வீட்டை கட்ட மாட்டேன், मैं घर नहीं बनाऊंगा, நான் கூடாரத்தில் தான் வாழுவேன், मैं तंबू में रहा करूंगा. எனக்கு தேவை அஸ்திவாரம் உள்ள நகரம். मुझे नींव वाली परमेश्वर के नगर है. அதனால் தானே அவன் விசுவாசிகளின் தகப்பனாய் உயர்த்தப்பட்டான். इसलिए वो विश्वासियों के पिता के रूप में ऊंचा किया गया. பிரதிஷ்டைகள் தீர்மானங்களுக்கு உங்களை உட்படுத்துங்கள். आज निर्णय के लिए, प्रतिष्ठाओं के लिए अपने आप को अर्पण करें. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा. ஊழியத்தின் பாடுகளை சிறுமைகளை பார்த்து பயந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, सेवकाई के निंदाओं को, दुख को देखकर घबराए हुए परमेश्वर के दासों, அழைக்கப்பட்டது உண்மைதானே, जो बुलाए गए तो सच्चे हैं. எத்தனை முறை கர்த்தர் உங்களை அதற்காக அர்ப்பணிக்க ஏவி இருக்கிறார். कितनी बार उसके लिए अर्पण करने के लिए परमेश्वर आपको उत्साहित किया. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதபடியினாலே, परमेश्वर के शब्दों के लिए कान ना देने से இன்றைக்கு வாழ்க்கை வறுமையா இருக்கிறது. आज जीवन खाली है.
ஆதியில் இருந்த கிருபைகளை இழந்து நஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களே. वो शुरुआत में जो परमेश्वर का अनुग्रह था वो खो दिया. பாடுகள் உண்டு, நிந்தைகள் உண்டு, दुख है और निंदा है, ஆனால் அதில் பெரிய மகிழ்ச்சி உண்டு. लेकिन उसके बाद एक बड़ी खुशी है. இந்த உலகத்தினால் புரிந்து கொள்ளாத மேன்மைகள் உள்ளத்தில் எழும்பி வருகிறது. इस संसार जो समझ नहीं कर सकता, इससे बड़ी बड़ी बातें हमारी जिंदगी में होती है. பரலோகத்தில் நாம் போகும் பொழுது, जब हम स्वर्ग में जाएंगे, பரலோகம் ஆச்சரியமான இடமா இருக்க போகிறது. वो स्वर्ग हमारे लिए एक अद्भुत स्थान है. நமக்கு நினைக்காத பரிசுகள் அங்கே காத்திருக்கிறது. हम जिस तोहफे के लिए सोचते नहीं है, நேசர் சீக்கிரம் வரப்போகிறார். यीशु जल्दी आने वाला है. கடைசி கால ஊழியத்திற்கு உங்களை கர்த்தர் இந்த கால வேளையில அழைக்கிறார். अंतिम समय की सेवकाई के लिए आज सुबह प्रभु आपको बुलाता है. ஏன் அர்ப்பணித்து முன்னே வரக்கூடாது என்று கேட்கிறேன். क्यों अर्पण करके आगे ना आने? கர்த்தர் உங்களோடு பேசுவாரா? परमेश्वर आपसे बातचीत करेगा. ஆமென். आमीन. எங்கள் நல்ல தேவனே, அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். इस हे मेरे पिता परमेश्वर, इस सुंदर सुबह के लिए धन्यवाद देते हैं. ஊழியன் பெரியவன் என்கிறதை உம்முடைய பிள்ளைகளுக்கும் விசுவாசிகளுக்கு நீர் சொல்லி தந்திருக்கிறீர் ஆண்டவரே. परमेश्वर का याजक महान है, इसको विश्वासियों को और दासों के लिए आपने बताया. தங்களை பற்றி தாங்களே அற்பமாய் நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களை எழுப்பி விடும் ஆண்டவரே. प्रभु जी, अपने आप के बारे में जो तुच्छ समझते हैं उनको भी उठा दे मेरे खुदा. ஊழியர்களை அற்பமாய் எண்ணுகிற விசுவாசிகளுடைய மனதில் இருந்து ஒரு இந்த சிந்தையை பிடுங்கி விடும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. प्रभु जी, जो परमेश्वर के दासों को तुच्छ समझते हैं, उन विचारों को उनके दिलों से निकाल दे. ஆமென். ஊழியர்களை கனம் பண்ணி அதனால் உண்டாகிற நன்மைகளை எங்கள் சபைகள் அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. प्रभु जी, परमेश्वर के दासों को आदर करके उसके द्वारा पाए जाने वाले भलाइयों से हमारी कलीसिया भर जाए. மேன்மைகளினால் சபை ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ऊंची बातों से कलीसिया आशीषित किए जाए. எங்கள் எல்லார் மேலும் தேவ கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. हमारे सबके ऊपर परमेश्वर का अनुग्रह बढ़ता जाए. தாழ்த்தி படைக்கிறோம். बहुत दीनता के साथ अर्पण करते हैं. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं खुदा. ஆமென். आमीन. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே.